தூங்காமல் இருக்கிறதுக்கும் வெயிட் போடுறதுக்கும் என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போய் படுக்கக்கூடாது. ரொம்ப வயிறு ஃபுல்லாக என்றைக்கா சாப்பிட்டோன்னா தூக்கம் வராது. இன்கேஸ் அப்படி தூங்கினா கூட காலையில் டயர்டாக இருக்கும். நிறைய ஒர்க் பண்ணாதான் அது நல்ல கலாச்சாரம் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் உருவாயிட்டு இருக்கு. ஸோ முதல் விஷயம் நம்ம மைண்ட் செட்டில் ஸ்லீப்பை ப்ரையாரிட்டியில் வைக்கணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வெது தண்ணியில் கொஞ்சம் குளிச்சுட்டு அவங்க படுக்கும்போது தூக்கம் இம்ப்ரூவ் ஆகும். 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு. நான் உங்கள் முரளி. உணவு, உடை, இருப்பிடம் இது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமான ஒன்று ஸ்லீப். இந்த காலகட்டத்தில் ஸ்லீப் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இது மாதிரி நம்ம சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம், சரியாக தூங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண நம்ம கூட மை ஹெல்த் ஸ்கூலோட ஃபவுண்டர் டாக்டர் ஃபார்மர் பிரபாகர் ராஜ் இருக்காங்க. இவங்க வாழ்வியல் நோயின்னு சொல்லப்படுற டயபெட்டிஸ், பிபி, கொலஸ்ட்ராலை நேச்சுரலாக ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஹெல்த் சீக்ரெட்ஸ் ஒரு புக்கும் எழுதியிருக்காரு. இன்னைக்கு இவர்கிட்ட தான் ஸ்லீப்பை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ் சார், நல்லா இருக்கேன் சார். சரிங்க சார், இப்போ இந்த காலகட்டத்தில் அகைன் நான் சொல்கிறேன், சரியாக தூங்கவே மாட்டாங்க இல்லையா? நிறைய பேர் தூங்காமல் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ முக்கியமாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி இது. ஸோ முக்கியமான விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாருமே ஸ்லீப்பை ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஸ்லீப் ப்ரையாரிட்டி லிஸ்ட்லேயே இல்லை. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லித்தரோம், குழந்தைகளை நல்லா படி, இல்லை நல்லா விளையாடு, ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரோம். பட் நம்ம எங்கே தவறுறோன்னா, நல்லா தூங்குன்றதையும் நம்ம அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து நம்ம பசங்க வளர்றதுலேருந்து சொல்லித்தர நம்ம விட்டுடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியுமே பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணாதான் அது நல்ல கலாச்சாரம் அப்படின்ற ஒரு கலாச்சாரம் உருவாயிட்டு இருக்கு. இந்த ஹஸ்லிங் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் சரி, நைட்டு ஃபுல்லாக நான் வேலையை பார்க்கணும்ட்டு நம்ம எதை வேணால் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருப்போம். ஆனால் ஸ்லீப்பை ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். ஸோ முதல் விஷயம் நம்ம மைண்ட் செட்டில் ஸ்லீப்பை ப்ரையாரிட்டியில் வைக்கணும். இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் நிறையா முழிச்சிட்டு இருந்தால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ ஹோட்டல்ஸாக இருக்கலாம், லேட் நைட் கிளப்ஸாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம். அப்போது கல்ச்சுரலாகவும் சரி, நம்ம மைண்ட் செட்லேயுமே தூக்கத்தை ஒதுக்கி வச்சிட்டோம். அதனால் மக்களுக்கு தெரியறதில்ல. அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம இன்றைக்கி எப்படி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் தூக்கத்தை பற்றி நம்ம ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் வச்சாலே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் சரியாயிடும் நான் நம்புகிறேன். இப்போ நீங்களே சொன்னீங்க ப்ராப்ளம்ஸ்லாம் வரப்போகுதுன்னு. சரியாக தூங்காமல் இருக்கிறதுனால என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் சார்? ஸோ ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல ஸ்லீப்பை பற்றி இப்போ எக்ஸ்டென்சிவாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாகவே. ஸோ சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் நான் ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் ஆனால் சில இம்பார்ட்டண்டான ரிசர்ச் பேஸ்டு சில முடிவுகள் சொல்கிறேன். யாரெல்லாம் 6 மணி நேரத்துக்கு கீழே தூங்குறாங்களோ, ஸோ மோஸ்ட்டாக 6 ஹவர்ஸ் கீழே தான் தூங்குறாங்க இந்த காலத்தில். நம்ம யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ யாரெல்லாம் 6 ஹவர்ஸ் கீழே தூங்குறாங்களோ, ஆராய்ச்சிப்படி பார்த்திங்கன்னா அவங்க சான்சஸ் ஆஃப் டையிங் ஃப்ரம் கேன்சர் 300%. ஸோ ஒரு மனிதர் ஒரு வேளை கேன்சர் வருது அவங்களுக்கு அப்படின்னா அது 3 மடங்கு இது அதிகப்படுத்தும் தூக்க இன்மை. அதே மாதிரி சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஹார்ட் அட்டாக் 200%, 200%. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டயபெட்டிஸ், ஒபிசிட்டி எடுத்துட்டிங்கன்னா சான்சஸ் ஆஃப் அந்த டயபெட்டிஸோ இல்லை உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு 50% அதிகமாகுது. ஸோ ஏன் இந்த உடல் பருமன் அதிகமாகுதுன்னு நிறைய பேருக்கு அந்த டவுட் வரும். தூங்காமல் இருக்கிறதுக்கும் வெயிட் போடுறதுக்கும் என்ன சம்மந்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளே பேசிக்காக 2 ஹார்மோன் இருக்குது, கிரெலின் அண்ட் லெப்டின் சொல்லுவோம். ஸோ இந்த லெப்டின் ஹார்மோன்றது நம்மளுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு நம்ம பிரெயினுக்கு சிக்னல் தரும் நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே. இந்த கிரெலின்ன்றது பார்த்தீங்கன்னா பசித்தன்மையை தூண்டுற ஹார்மோன். இப்போ இந்த தூக்கம் குறைபாடால் என்ன ஆயிடுதுன்னா, இந்த ஹார்மோனுக்குள்ளே இம்பேலன்ஸ் நடக்குது. அப்போது எப்போவுமே அந்த லெப்டின்ற ஹார்மோன் சென்சிட்டிவிட்டி கம்மி ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடுது, எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் வராமல் இன்டைரக்டாக நம்ம நிறைய சாப்பிட்றோம். இன்னொன்று, யாரெல்லாம் கம்மியாக தூங்குறாங்களோ ஒரு நாளைக்கு 380 கேலரிஸ்க்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபுட்டு உள்ளே கன்சியூம் பண்ணுறோம். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் அதிகமாகுது. வெயிட் அதிகமானாலும் அடுத்து வர பிரச்சனை பார்த்திங்கன்னா டயபெட்டிஸு, பிபி. ஸோ அப்போ இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸும் அதிகமாக தான் பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று மிக முக்கியமான இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ தூக்கமின்மை 6 மணி நேரம் கீழே தூங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஸ்ட்ரெஸ் 40% அதிகமாக ஆகுது அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதுலேயும் நிறையா இன்னொரு செக்ஸ் ஹார்மோன், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட இன்டிமெசியே கம்மியாகுது. அந்த டெஸ்டோஸ்டிரான் சொல்கிறோம் இல்லையா,
அதோட ப்ரொடக்ஷனும் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா ஹார்மோனில் ஆரம்பித்து டிசீஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து தூக்கம் இன்மைக்கு வந்து நம்ம காரணமாக அமையுது. இவ்வளோ காரணங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ சரியா தூங்க என்ன சார் ஃபாலோ பண்ணணும் அவங்க? ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் இன்னொன்று, யூஸ்வலாக என்னோட பேஷண்ட்ஸ் என்னோட கிளைண்ட்ஸ்லாம் வந்து ஸ்லீப்புக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. பட் யூஸ்வலான ஆடியன்ஸ்க்கு எல்லாமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டிப்போ 2 டிப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கோ அது வந்து சொல்யூஷன் ஆகுது. நம்ம வாழ்வியல் மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணலான்றது பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். ஸோ வியூவர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 7 மணி 8 மணி எந்திரிக்கிறோன்னா, சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு உங்கள் சூரிய வெளிச்சம் உங்கள் கண்களில் படணும். ஸோ இது பேர் வந்து சன் கேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக அந்த காலத்தில் நம்ம விவசாயத்தில் சூரியன் வெளிச்சம் படும். பட் இப்போ நவீன காலத்தில் வீட்டிலேருந்து டேரெக்டாக ஏசி காரில் போயிடுறோம். ஸோ வெளிச்சமே நம்ம மேலே படுறதில்ல சூரியன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, காலையில் உங்களுக்கு வந்து தூங்கி எழுந்துச்சி காலைல சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படணும். நம்ம கண்களில் படும்போது நமக்கு சிர்காடியம் ரிதம்னு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம உடம்புக்குள்ளே ஒரு கிளாக் இருக்குது. ஸோ இது வந்து ரீசெட் ஆகும். ஸோ அப்போ தான் உடம்புக்கு தெரியும் இன்றைக்கி பகல் ஆயிடுச்சுன்ட்டு. இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இதுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 12 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸில் நம்ம உடம்புக்கு உள்ள கிளாக் வந்து நைட் ஆயிடுச்சுன்னு தெரியும். அப்போ அது சம்மந்தப்பட்ட மெலட்டோனின் ஹார்மோன் இதெல்லாம் வந்து நல்லா சுரக்கும். நம்மளுக்கு நைட்டு தூக்கம் வரும். ஸோ காலையில் சூரிய வெளிச்சம் நம்ம கண்லேயும் சரி நம்ம உடம்புலையும் படுறது ரொம்ப முக்கியங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜரான மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா காஃபி. ஸோ 12 மணிக்கு மேலே, மதியம் 12 மணிக்கு மேலே காஃபி மெயினாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அதில் இருக்கிற கெஃபைன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே வந்து தூக்கத்தை கெடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் போக போக வந்து டின்னர் டைம் வந்து 3-2-1 ஃபார்முலான்னு நம்ம சொல்லுவோம். 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நம்ம டின்னரை முடிச்சிடணும். நீங்கள் தூங்குற டைம் ஒரு 10 மணினா மினிமம் ட்ரை டு ஃபினிஷ் யர் டின்னர் அட் 7. இல்லை 11க்கு தூங்குறீங்கன்னா மேக்ஸிமம் 8 மணிக்குள்ளே early டின்னர் ரொம்ப அவசியம். பிகாஸ் டைஜஷன் வந்து கொஞ்சம் முடிஞ்சால் தான் நம்மளுக்கு தூக்கம் வரும். நீங்கள் லேட் நைட்டு ஃபுல்லாக மிட் நைட் பிரியாணி அது மாதிரி சாப்பிட்டு படுக்கும் நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப வயிறு ஃபுல்லாக என்றைக்காவது சாப்பிட்டோன்னா தூக்கம் வராது. இன்கேஸ் அப்படி தூங்கினா கூட காலைல டயர்டாக இருக்கும். பிகாஸ் உடம்பு ஃபுல்லாக டைஜஷன் ஆகிருந்தால் தூக்கிறதுக்கான டைம் நம்ம கொடுக்கறதில்ல. ஸோ அப்போ early டின்னர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, ஸோ 3 ஹவர்ஸ் முன்னாடி டின்னர் பார்த்துட்டோம். 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம லைட்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒயிட் லைட்டை வந்து ஆஃப் பண்ணுறது நல்லது. இதில் என்னென்ன கேட்டகரி வரும்னா, நம்மளோட டியூப் லைட்டு, ஃப்ளோரசன்ட் டியூப் லைட்டு, இது வந்து ப்ளூ லைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டியூப் லைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செல்ஃபோனு, லேப்டாப், டிவி இதெல்லாம் யூஸ்வலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூங்குறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி டிவிலாம் பார்க்காதீங்கன்ட்டு. இதுக்கான காரணம் என்னென்னா, இதில் வரக்கூடிய ரேடியேஷன் வந்து ப்ளூ வேவ் லென்த். ஓகேங்களா? இது டைரெக்டாக நம்ம கண்ணில் படும்போது நம்ம உடம்பு வந்து இன்னும் இரவு ஆகலைன்றது நினச்சிக்கும். அப்போ என்ன ஆகும், மெலட்டோனின் ஹார்மோன் வந்து சுரக்கிறது வந்து லேட் ஆகும், தடைப்படும். இதனால தான் நிறைய பேர் தூக்கம் வந்து இன்மைக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த ஸ்க்ரீன் டைம். ஸோ இன்னொன்று, வீட்டில் ஒயிட் லைட்டுக்கு என்ன மாற்றுன்னு பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு மேலே ஆரஞ்சு கலரில் ஆம்பர் கலர் லைட் சொல்லலாம். நார்மலாக ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா? நார்மலாக இப்போ நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்லாம் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு கலர் டிம் லைட்டிங் இருக்கும். அந்த லைட்டிங் நம்ம வீட்டில் நார்மலாக ஒரு 0 வாட்ஸ் பல்பாக இருக்கலாம், 2-3. அதில் ஆரஞ்சு லைட்டு இப்போலாம் கடைகளிலே வருது. ஒரே டியூப் லைட்டே ஃப்ளோரசன்ட்டையும் நீங்கள் ஆம்பர் லைட்டையும் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இரவு அட்லீஸ்ட் 7 மணிலேருந்தோ இல்லை 8 மணிலேருந்தோ இந்த ஆரஞ்சு லைட்டுக்கு மாற்றும் போது நம்மளுக்கு அந்த தூக்கம் வந்து அந்த மெலட்டோனின் ஹார்மோன்லேருந்து தடை இல்லாமல் சுரக்கும். ஸோ 2 ஹவர்ஸ் முன்னாடி இந்த விஷயம் இருக்குது. 1 ஹவர் முன்னாடி பவர் டவுன் ஹவர்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்லீப்புக்கு. இந்த பவர் டவுன் ஹவர்னு என்னென்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து போய் படுக்கக்கூடாது. அப்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, நீங்கள் லைட் ஆக்டிவிட்டியாக நம்ம பிரெயினை இன்டியூஸ் பண்ணாத ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு ஸ்டோரி புக் படிக்கலாம். ரொம்ப வந்து டெக்னாலஜியாக நம்ம அறிவை யோசிக்கிற மாதிரியான புக்ஸை தவிர்த்துட்டு கேஷுவலாக ஒரு புக்கு படிக்கிறதா இருக்கலாம். அந்த புக்கு வந்து ரியல் புக்காக இருக்கணும். ஏன்னா ஸ்க்ரீன் வந்து பண்ணக்கூடாது நம்ம சொல்லியிருக்கோம். மியூசிக்ஸ் கேட்கலாம். அண்ட் சில பேருக்கு ரொம்ப எஃபெக்டிவாக என்னென்னு இருக்குன்னா, ஹாட் வாட்டர் பாத். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வெது தண்ணியில் கொஞ்சம் குளிச்சுட்டு அவங்க படுக்கும்போது தூக்கம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இது 1 ஹவருக்கு முன்னாடி இந்த பவர் டவுன் ஹவர்னு சொல்கிறோம். லைட் ஆக்டிவிட்டி நம்ம வீட்டுக்குள்ளே இப்போல்லாம் வந்து ஃபேமிலிக்குள்ளே பேசுகிற டைமே குறைஞ்சிருச்சு இல்லையா? அந்த டைமை நம்ம ஃபேமிலி கூட பேசுகிறது, ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட் மியூசிக் கேட்கலாம். ஸோ இது போகும்போது நம்ம தூக்கத்துக்கு நம்மளை தயார்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம பெட்ரூம். ஸோ இதுவுமே நிறைய பேர் தவற விடுறாங்க. என்னோட நிறைய பேஷண்ட்ஸுக்கு டயபெட்டிஸ்க்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் நான் சொன்ன மாதிரி ஸ்லீப்பு. ஸோ இதில் முக்கியமான இது நான் சொல்லி அவங்க ட்ரை பண்ணி தூக்கத்துலேருந்து பலாயிரம் மக்கள் வந்து தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இப்போ நான் சொல்ல போகிற காரணம் வந்து ரொம்ப முக்கியமானது. பெட்ரூம் வந்து மேக் ஓவர் ரொம்ப முக்கியம். ஸோ அது என்ன மேக் ஓவர்னால்,
நம்ம பெட்ரூம் இருக்கு இல்லையா, நல்லா இருட்டாக்கிடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எந்த ஒரு சின்ன லைட்டு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா முன்னாடி மனுஷன் கற்காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, குகையில் தானே வாழ்ந்தாங்க. தூங்க போகும்போது சொல்றீங்களா இல்லை எப்போ சொல்றீங்க? நம்ம பெட்ரூம் செட்டப்பே நைட்டு Setup, ஃபுல்லாகவே நம்ம okay. பெட்ரூம் மிக மிக இருட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது ஏன்னா சயின்டிஃபிக்கலாக வந்து க்ரொனாலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது குகையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த மெலட்டனின்ற ஹார்மோனு ரொம்ப இருட்டாக இருந்தால் தான் நல்லா வந்து சுரக்கும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸு. ஸோ சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேம்ப் மாதிரி சின்னதாக எரிய விட்டுருப்பாங்க. அது கூட இல்லாமல் பார்த்துக்கணும். உங்களுக்கு ஜன்னல் வழியாக ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் லைட் வருதுன்னா கூட கர்டைன்ஸ் கிடைக்குது, நல்லா திக்கான கர்டைன்ஸ். இதை வச்சு நம்ம கொஞ்சம் பண்ணலாம். ஸோ முடிச்ச அளவுக்கு ரூமை இருட்டாக்குறது முயற்சி பண்ணுங்கள். அடுத்த விஷயம், ரொம்ப சூடாக இருந்தாலும் வந்து நம்மளுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஐடியலாக பார்த்தீங்கன்னா 24 டிகிரிலேருந்து 28 டிகிரிக்குள்ளே டெம்பரேச்சர் இருக்கலாம். ஸோ ஏசியாக இருக்கலாம். ஸோ உங்கள் வீடு வந்து கொஞ்சம் லைட்டாக குளிர்ச்சியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கதான் நம்ம பார்த்துக்கிறோம். இவ்வளோதான் சார். ஸோ இவ்வளோதான் சொல்ல முடியாது, நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இதையும் மெனக்கெட்டு ஏன் பண்ணணுன்றதுக்கான பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக வந்து இருக்க தான் பார்க்குறோம். ஸோ இதை ஒரு மனிதர் கேர்ஃபுல்லாக இப்போ நான் சொன்ன விஷயத்தையே வந்து அவங்க வந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தால் 2-3 வீக்ஸ்லேயே அவங்க ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒன்று முடிக்கிறேன். தூங்க போகிற டைமும் தூங்க போகிற எந்திக்கிற டைமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஸ்லீப்பிங் டைம், வேக்கிங் டைம் ரெகுலராக இருக்கணும். ஒரு நாளைக்கு நான் 10 மணிக்கு தூங்குறேன், ஒரு நாளைக்கு நான் 1 மணிக்கு தூங்குவேன், ஒரு நாள் காலைல 6 மணிக்கு எந்திக்கிறேன், இன்னொரு நாள் 9 மணி. அப்படி இருந்தால் நம்மளுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகாது. இதுவுமே ரொம்ப முக்கியம். ஸோ சேம் டைம் நம்ம படுக்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ½ அன் ஹவர் முன்ன பின்ன இருக்கலாம். பட் சேம் டைம் படுக்க போகிறோம், சேம் டைம் நம்ம எந்திக்கும் போது அந்த ஒரு பேட்டர்னே வந்து நம்ம இந்த மெலட்டோனின் ஹார்மோன் ப்ரொடக்ஷனில் சீராக இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணால் 80% ஆஃப் பீப்புளுக்கு தூக்கம் வந்து தாராளமாக இம்ப்ரூவ் ஆகிடும். 5 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட நியூஸ் டிஎன் ஹெல்த் குரு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த திரையில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.